ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹெல்த் ரிலேட்டட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் என்ன டாபிக்னா ஆஸ்துமா. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிபிடேமியாவோட சிம்டம்ஸும் அதனோட மெடிசினல் எடுத்து எப்படி க்யூர் பண்ணுறது, மெடிசன் எடுக்காத எப்படி க்யூர் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக க்ராசரிஸ், நம்மளுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் இந்த ஆப்பில் இருக்குது. வேணால் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்துமானா என்னென்னா, இது வந்து மெயினாக நம்ம அஃபெக்ட் பண்ணுறது வந்து நம்ம லங்ஸ், நம்மளோட நுரையீரலத்தை இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து எப்படி வந்து உருவாகுதுன்னா, நம்மளோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுங்களா. நம்ம வந்து ஹவுஸ் கிளீனிங் அப்போ, இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகையில் எல்லாம் நிறையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும். நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது நம்ம லங்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காசு ஆகும். இந்த ஆஸ்துமா வந்து காசு ஆகும். அது வந்து எப்படின்னா, கொரோனிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆஃப் த ஏர்வேஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிராங்கியோட இது இருக்குது பாருங்கள், ட்ராக்ஸ். அந்த ட்ராக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃப்ளமேட்ரி ஏர்வேஸ், அந்த கொரோனரி இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து ஏர்வேஸில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், இன்ஃப்ளமேட் ஆகும். அதனால் நமக்கு வந்து ஆஸ்துமா வந்து க்ரியேட் ஆகுது. வேரியபிள் பீரியட் சிம்டம்ஸ், இந்த வேரியபிள் பீரியட் சிம்டம்ஸ் அக்கர் ஆகும். அப்புறம் அலாங் வித் ஏர் ஃப்ளோ அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகும். அப்புறமேல் ப்ராங்கியல் ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ், அதுக்கப்புறம் திஸ் டேர்ம்ட் அஸ் ஆஸ்துமா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆஸ்துமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் எக்ஸ்ட்ரென்சிக், இன்டென்சிக் அப்படின்னு 2 டைப் இருக்குது. எக்ஸ்ட்ரென்சிக்னு பார்த்திங்கன்னா டைப் 1 வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் அட்டோபிக் ரெஸ்பான்ஸ். இது வந்து அட்டோபிக் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா அடுத்து வந்து இன்டென்சிக்ங்கிறது பார்த்திங்கன்னா நான் இம்யூனோ மெக்கானிசம்பாங்க. இது வந்து எப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை வந்து எக்ஸைஸு, ஆஸ்பிரின், எமோஷ்னல் அப்செட்டு அண்டு எக்ஸட்ரா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து காசு ஆகும். இந்த செகண்டு இன்டென்சிக் வந்து காசு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் வந்து ரீக்ளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. என்னென்னா நமக்கு வந்து அட்டோபிக் ஆஸ்துமா, நான் அட்டோபிக் ஆஸ்துமா, ட்ரக் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா, ஆக்குபேஷனல் ஆஸ்துமா, இந்த மாதிரி ஒரு 4 டைப் பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து அட்டோபிக் ஆஸ்துமா வந்து எதனால் காசு ஆகுதுன்னா, டஸ்ட் போலன்ஸு, அப்புறம் அந்த அனிமல்ஸோட முடி இதெல்லாம், அப்புறம் ஃபுட்டு ஆர் இன்ஃபெக்ஷன், இந்த இன்ஃபெக்ஷன்னாலலாம் நமக்கு வந்து காசு ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அட்டோபிக் ஆஸ்துமாங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எப்படின்னா ரினோ வைரஸ்ஸு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா, இது வந்து என்னென்ன ட்ரக்ஸ்னால் சல்ஃபியூரிக் டை ஆக்சைடு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இன்ஹேல்டு ஏர் போலன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரக் இன்டியூஸ்டு ஆஸ்துமாங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டைப் ஆஸ்துமா இஸ் காஸ்டு பை செர்டைன் ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், ஆஸ்பிரின், எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுக்கும்போது இதாகும். ஆக்குபேஷனல் ஆஸ்துமாங்கிறது பார்த்திங்கன்னா இஸ் திஸ் காஸ்டு பை த ஒன் ஆஃப் த ஃபியூமன்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெசைன்ஸு அண்டு பிளாஸ்டிக்ஸ், இது மூலிமா நமக்கு வந்து காசு ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டியாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இது எப்படியெல்லாம் உருவாகுது, இன்டோர் அலர்ஜிஸு, அவுட்டோர் அலர்ஜிஸு, டுபாக்கோ ஸ்மோக்கு, ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறையா காசஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதனோட சிம்டம்ஸும் எப்படி மெடிசன் எடுத்து க்யூர் பண்ணுறது, மெடிசன் எடுக்காத க்யூர் பண்ணுறது, அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.